வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். சின்ன டிராவல் விளாக் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் என்னோட ஃப்ரெண்டு பரத் ஆதித்யன். ஹலோ, ஹாய். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு சின்ன ட்ரிப்பு, ஆனால் கொஞ்சம் பெரிய ட்ரிப்புன்னு கூட சொல்லலாம். ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி ஒரு ட்ரிப் ஒன்று கிளம்பினோம். ஸோ சென்னையிலேருந்து மேங்களூர் கிட்ட போகலாம் அப்படின்னு. இது ஒரு சின்ன டெம்பிள் ட்ரிப்புன்னு கூட சொல்லலாம். இதை வீடியோவை பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, நாங்கள் போகிறது கொஞ்சம் ஒரு ரேரான டெம்பிள்ஸ்னு கூட சொல்லலாம். தர்மசாலா வந்து அந்தளவுக்கு ஒரு ரேரான டெம்பிள்னு சொல்ல முடியாது. பட் அதை சுற்றி இருக்கிற ஒரு சின்ன சின்ன டெம்பிள்ஸ் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஒன்றும் பெருசாக யூடியூப்பில் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நாங்கள் போகிறத சொல்லலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக நேற்று நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி பெங்களூர் வந்துட்டோம். ஏன்னா டோட்டலாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் வருது. 700 கிலோமீட்டர்ஸ் அட்ரஸ் போனோம்னா அங்கே போய் தங்கிட்டு மறுநாள் காலைல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் பெங்களூரில் ஸ்டே பண்ணிவிட்டு early morning 5 o'clock கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து மார்னிங் 7 o'clock ஆகுது. டீ சாப்பிட்டுட்டு அந்த வேலை போயிட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போகிறது கூகே சுப்பிரமணியா டெம்பிள். அது வந்து ஆக்சுவலாக கார்த்திகேய சாமி தான். நம்ம ஊரில் முருகர் இருக்கார்ல, ஸோ முருகர் கோயில் தான் அது. ஆனால் அந்த கோயிலுடைய சின்ன ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அது வந்து ராகு கேது ஸ்தலமாக சொல்கிறாங்க. முருகர்கிட்ட நாகம் அவங்கெல்லாம் வந்து கருடன் கிட்ட வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட வந்து கேட்டதாகவும், அதுக்கு முருகர் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அந்த லொக்கேஷன், அந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த ராகு கேது ஸ்தலம். அதுக்கு அடுத்தது சவுத் அடுக்கான்னு ஒரு டெம்பிள். அது வந்து என்னென்னா விநாயகர் கோயில். ஃபஸ்ட்டு பார்த்தது கூகேல முருகர் கோயில். இது சவுத் அடுக்கான்றது விநாயகர் கோயில். இங்கே என்ன மேட்டர்னா, கோயில் கோபுரம் எதுவுமே இருக்காது, ஓப்பனாக இருக்கும். அதாவது ஃபீல்டில் வயல்வெளியில் ஓப்பனாக இருக்கும். ஸோ இதனுடைய மேட்ரு என்னென்னா, ஏற்கனவே ஒரு விநாயகர் கோயில் அங்கே இருந்து தான். அந்த விநாயகர் கோயிலில் ஏதோ சில காரணங்கள்னால அதை இடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு, இந்த மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் சேர்ந்து விநாயகருக்கு அந்த சிலையை மட்டும் எடுத்துகிட்டு போய் அதே லொக்கேஷனில் இல்லை, கொஞ்சம் தள்ளி வேறு லொக்கேஷனில் விநாயகரை வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன மேட்டர்னா, இந்த சவுத் அடுக்கா அப்படிங்கிறது, சவுத்து அப்படின்றது வெள்ளரிக்காய் குக்கும்பர், அடுக்கா அப்படிங்கிறது வயல். ஸோ அந்த வெள்ளரிக்காய் தோட்டத்தில் வச்சு விநாயகரை வச்சு சாமி கும்பிட்டதுனால அது வந்து சவுத் அடுக்கா அப்படின்னு ஃபேமஸ் ஆகிடுச்சு. அந்த விநாயகர் கோயிலில் எது வேண்டிட்டு வந்தாலும் ஒரு திரும்ப வந்து மணி கட்டுறேன் அப்படி வேண்டினது நடந்துருச்சுன்னா வந்து மணி கட்டுறேன் அப்படின்னு இது வேண்டிக்கிட்டு வந்தா அது வந்துட்டு திரும்ப போய் மணி கட்டணும், வேண்டுதல் நடந்ததுக்கு அப்புறமா. அதுதான் அந்த கோயிலுடைய ஸ்பெஷாலிட்டி. தர்மஸ்தலா அதனுடைய பேர்லயே இருக்கு, தர்மம் பண்றதுக்காக இருக்கிற ஸ்தலம். இனிஷியலா அது வந்து ஒரு ஜெயின் டெம்பிளா இருந்திருக்கு. அதுல அவங்க ஜெயின் இவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிறாங்க. ஆமாம், அதில் 3 பேர் வந்து மிக்ஸ்டாக இருக்காங்க. அது வந்து இனிஷியலாக ஒரு ஜெயின் ஃபேமிலி ஒருத்தங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க அந்த ஊரில். ஒரு 800 years பேக் சொல்கிறாங்க இந்த ஸ்டோரி. அவங்களுடைய நேச்சரே வந்து வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது, அந்த மாதிரியான தர்மம் பண்ணுறதுக்கான ஒரு நேச்சுரல் பிஹேவியர்லாம் இருந்திருக்காங்க. அவங்க பேசிக்காக தர்மம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தங்க தான். பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் தர்மம் பண்ணணும், அந்த ஊரே வந்து ஒரு தர்மஸ்தலமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் ஜெயினிசம்ல இருக்கிற ஒரு 3 சாமியை வச்சு தான் ஃபர்ஸ்ட் அந்த டெம்பிளை வந்து கட்டுறாங்க. கட்டிட்டு அந்த டெம்பிளை பார்த்துக்கிறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கு பிராமின்ஸ் கூப்பிடும்போது அவங்க வந்து சிவனும் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணதுனால சிவனுக்கும் ஒரு சிலை வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு 800 years முன்னாடி நடந்த ஒரு கதை. 800 years வரலாறு வந்து இந்த தர்மஸ்தலம் கோயிலுக்கு இருக்குது. 1600 காலகட்டத்தில் அந்த கோயிலை வந்து திரும்பவும் ரெனோவேட் பண்ணுறதுக்கு அங்கே இருந்த தேவராஜா ஹெக்டே அப்படிங்கிறவர், அங்கே இருந்த ஒரு ராஜா மாதிரின்னு வச்சுக்கலாமே, ஸோ அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அவங்க 3 பேருடைய பராமரிப்பில் தான் இருக்குது. இப்போவும் பார்த்தோம்னா அங்கே வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பிராமின்ஸ் அங்கே பூஜை பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து வைஷ்ணவர்கள்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக வைஷ்ணவர்கள் வந்து பெருமாள் கோயில் தான் பார்த்துப்பாங்கல்ல. பட் இங்கே இருக்கிறது சிவனை வந்து வைஷ்ணவ இதில் இருக்கிற பிராமின்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. 1. 2வது, அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை இன்றைக்கும் ஒரு ஜெயின் ஃபேமிலி தான் பார்த்துக்குது. 3வது, ஹெக்டே தான் வந்து அதை வந்து பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 3 விஷயமும் சேர்ந்து அந்த டெம்பிள் இருக்குது. அண்ட் அதில் ரொம்ப முக்கியமாக அந்த கோயிலுக்கு போனால் அங்கே சாப்பிட்டுட்டு வரணும் அப்படிங்கிறத வந்து ஒரு முக்கியமான விஷயமா எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம தங்கியிருந்த நம்மளுடைய ஃப்ரெண்டு வீட்டில் கூட அவங்களும் சொன்னாங்க, தர்மஸ்தலா போனீங்கன்னா அங்கே தான் சாப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா அது வந்து சாப்பாடு போடணும் அப்படிங்கிறதுக்காகவே
இருக்கிற ஒரு டெம்பிள்னு வச்சுக்கலாமே. ஸோ தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறத பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக நம்ம வந்து அதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை கண்டிப்பாக. ஃபைனலாக இன்னைக்கு அஜெண்டாவில் 4வது கோயில் சதாசிவ டெம்பிள் உஜ்ரேல இருக்குது. இது வந்து தர்மஸ்தலாலேருந்து இன்னொரு ஒரு 8 கிலோமீட்டர். இப்போ நான் சொன்ன இந்த 4 டெம்பிளுமே ஒரே லொக்கேஷன் தான், பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இருக்கக்கூடிய 4 டெம்பிள் தான். ஸோ இந்த உஜ்ரேல இருக்கக்கூடிய இந்த சதாசிவ டெம்பிளில் வந்து இதுவும் ஒரு சிவன் கோயில் தான். பா, எப்படி திடீர்னு இண்டிகேட்டர் போடுறது திரும்பிடுறது, வாட் இஸ் திஸ் ஹியர்? ஒரு செகண்ட் பார்க்கலன்னா போக வேண்டியதான். எனிவே, இந்த சதாசிவ டெம்பிளில் வந்து என்ன ஃபேமஸ்னா, இந்த கோயிலும் வந்து 1200 இயர்ஸ் பழமையான ஒரு கோயில். இங்கே என்ன மேட்டர்னா, இந்த கிளேயில் பொம்மைங்க விற்பாங்களாம் வெளியில். அந்த பொம்மைங்க வந்து இப்போது குழந்தைக்காகன்னா தொட்டில், இல்லை குழந்தை பிறந்துருச்சு வேண்டிட்டு போனோம், குழந்தை பிறந்துருச்சுன்னா குழந்தை பொம்மையை கொண்டு போய் வைக்கிறது, இல்லை கல்யாணத்துக்கான பொம்மைகள், இல்லை வீடு கட்டணும், வேலைக்கு, அந்த மாதிரி படிப்புக்குன்னு எல்லாத்துக்குமான அந்த மண்ணில் பொம்மைங்க செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதை கொண்டு போய் சாமிக்கிட்ட கொடுத்து வேண்டிக்கிட்டு வர்றது தான் வந்து இந்த கோயிலுடைய ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. இதை வந்து இந்த கோயில் வந்து 1200 இயர்ஸ் பழமையான கோயில்னு ஃபின்லாண்ட்லேருந்து ஒரு ரிசர்ச்சர் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காருன்னா பார்த்துங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் பழமையான கோயில் தான் இது. இன்னைக்கு நம்ம வச்சிருந்த அஜெண்டாவில் இந்த 4 டெம்பிளுமே விசிட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த டெம்பிளோடைய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத சொன்னோம்ல. இப்போ நம்ம போனதுக்கப்புறமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் நம்ம பெங்களூர்லேருந்து ஒரு 5:30 கிளம்பினோம். மொத்த ப்ரோக்ராமே வந்து ஒரு 2:30 முடிச்சிட்டோம். மேட்ரு என்னென்னா, தமிழ்நாட்டில் நம்மளால் இந்த 4 டெம்பிளையும் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய விஷயங்களை முடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அங்கே வந்து 12:30 கோயில் வந்து சாத்திடுவாங்க. பட் இங்கே முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், 2:30 வரைக்கும் கோயிலெலாம் ஓப்பனில் இருக்குது. ஸோ அந்த 2 hours அந்த கிரேஸ் டைம் கிடைக்குதுன்றதுனால நம்மளால் இந்த 4 டெம்பிளையுமே, இந்த 300 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த 4 டெம்பிள்ஸையுமே நம்மளால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டேலேயே நம்மளால் முடிக்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூகே சுப்பிரமணிய டெம்பிளுக்கு போனோம். ஸோ அங்கே வந்து முருகர் அண்ட் அங்கே பிரசாதம் ஒன்று வாங்கினோம். ஸோ எல்லா டெம்பிள்லையுமே செட்டு பிரசாதம்னு ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அதில் லட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு, தீர்த்தம் இதெல்லாம் போட்டு ஒரு பேக் போட்டு கொடுக்குறாங்க. 100-150 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்ம 2 டெம்பிளில் வாங்கியிருந்தோம். அண்டு இதில் இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னென்னா, நாங்கள் போன அந்த ஃப்ளோ பேட்டர்ன்லேயே நீங்கள் போனீங்கன்னா உங்களால் நெக்ஸ்ட் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பெங்களூர்லேருந்து கிளம்புனீங்கன்னா ஃபஸ்ட்டு கூகே போயிடுறது பெட்டர். நீங்கள் பெங்களூர்லேருந்து கிளம்பி ஹசன் வந்து சக்லேஷ்பூர் காட்ஸில் கொஞ்சம் தூரம் கழித்து உங்களுக்கு லெஃப்ட் பிரியும் கூகே சுப்பிரமணிய டெம்பிள்னு சொல்லி. ஸோ அப்படி போயிட்டு கூகேலேருந்து நீ சவுத் அடுக்கா, அங்கே வந்து குக்கும்பரை தான் பிரசாதமாக வச்சுருந்தாங்க விநாயகருக்கு. அது வந்து கோயில் கிடையாது, ஓப்பன் தான், ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் தான். அதனால் அந்த கோயிலுக்கு வந்து டைமிங் கிடையாது. நீங்கள் ஒரு டைமிங் க்ரன்ச்சில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த டெம்பிளை அவாய்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தர்மசாலா போயிட்டு இல்லை உஜ்ரே போயிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து சவுத் அடுக்காவை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கலாம். ஏன்னா 2:30 அப்புறமா கூட நீங்கள் வரலாம், அந்த டெம்பிள் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். பட் இன்றைக்கி எங்களுக்கு என்னவோ தெரில, எல்லா டெம்பிள்லையுமே கரெக்டாக அந்த 12 o'clock வந்து ஆர்த்தி காட்டினாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் 1 o'clock உஜ்ரே போனோம். உஜ்ரேலையும் எங்களுக்கு கரெக்டாக அந்த ஆர்த்தி காட்டினாங்க. அதுக்கப்புறம் தர்மசாலா வந்தோம். தர்மசாலாவில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே முதல்ல நம்ம இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி சாப்பிட்ணும். ஸோ அங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டோம். அண்ட் உஜ்ரேலையும் அந்த சதாசிவம் டெம்பிள்லேயும் உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, அன்னதானம் போடுறாங்க. சாப்பிடுங்கன்னு ரொம்ப மரியாதையாக கூப்பிட்டு வேற சொன்னாங்க. ஆனால் நமக்கு டைமிங் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தது. அண்ட் தர்மசாலாவில் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்ததுனால 2 இடத்துலையும் சாப்பிட முடியாது, அவ்வளோ வயிறு இல்லை. கரெக்டு தானே? ஸோ அதனால் நாங்கள் வந்து உஜ்ரேல சாப்பிடல, தர்மஸ்தலாவில் வந்து சாப்பிட்டோம். நம்ம முதல்ல இன்ட்ரோவில் சொல்லும்போது உஜ்ரேல வந்து அந்த பொம்மை வச்சு சாமி கும்பிடணும்னு சொன்னோம்ல, அது வந்து நம்ம முதல்ல போயிட்டு வேண்டிட்டு வந்துடணும். முதல்ல போகும்போதே பொம்மை வச்சு சாமி கும்பிட்றது இல்லை. இப்போ நம்ம ஊர்லெல்லாம் வந்து குழந்தைக்காக வேண்டிக்கிட்டாங்கன்னா போய் தொட்டில் கட்டி வேண்டிக்குவாங்கல்ல. இங்கேயும் தொட்டில் இருக்குது, பட் இப்போ வந்து தொட்டில் கட்டி வேண்டிக்கிறது அப்படிங்கிறது இல்லை. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தொட்டிலையும் அந்த குழந்தை பொம்மையையும் வச்சு குழந்தை பிறந்துருச்சு, அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியான, முடிஞ்சதுக்கு அப்புறமா 2வது வாட்டி வந்து தான் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றணும். முதல்ல வந்து ஜஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வேண்டிட்டு வர்ற மாதிரியான ஒரு டைப் ஆஃப் அந்த ஒரு வர்ஷிப் தான் வச்சுருக்காங்க. நாம் வந்து February 19 இந்த ட்ரிப்பை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ரோட் நிலவரத்துப்படி
இந்த சக்லேஷ்பூர் காட்ஸ் வந்து ரீஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரோட. அதாவது சென்ட்ரலில் மீடியன் போட்டு 4 லேனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லேனில் தான் இருக்குது. பட் அங்கங்கே பார்த்தோம்னா அந்த பிரிட்ஜ் ஒர்க் நடக்குது, ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கங்கே ரோடு வந்து கொஞ்சம் பிரேக்கேஜாக இருக்குது. அதனால உங்களுக்கு கொஞ்சம் டைமிங் கன்ஸ்டன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன கார்லாம் லைட்டாக கொஞ்சம் கீழே ஸ்க்ராப் ஆகவும் செய்யுது. அந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய பள்ளமாகவும் இருக்குது. பட் அதர்வைஸ் நம்ம வந்து பெங்களூர் டு ஹசன் ஈவன் சக்லேஷ்பூரோடைய என்ட்ரி வரைக்கும் கூட ரோட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் டே டைமில் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுறது பெட்டராக இருக்கும். பை ரோடு வந்தீங்கன்னா பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ரோடு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் பிளேசஸில் இருக்குது. பட் அதர்வைஸ் இந்த ரூட் வந்து உண்மையிலேயே ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு ரூட், ஒரு அட்வென்ச்சரஸ் ரூட்டாக தான் இருக்குது. அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா நம்ம இந்த சக்லேஷ்பூர்லேருந்து கூக்கேக்கு ஒரு லெஃப்ட் திரும்பும். அந்த ஒரு 15-20 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ஒன்று இருக்குது. அது வந்து 2 பக்கமும் மரம் அண்ட் ஒரு மாதிரி சன்லைட்டே தரமலை படாத மாதிரி ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல். அந்த ரோடும் வந்து பேட்ச் ஒர்க்லாம் இல்லை, நீட்டாக புதுசாக போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த லொக்கேஷனை வந்து தக்ஷிண கன்னடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, டிகே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒன் பார்ட் ஆஃப் தட் தான். இப்போது இந்த சைடில், அதாவது இந்த தர்மஸ்தாலா சைடில் இருக்கிற இந்த 4 முக்கியமான ஓல்டு டெம்பிள்ஸை நாம் இப்போ கவர் பண்ணியிருக்கோம். இது 1 டேல பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் இதை வந்து 2 டேஸில் பண்ணுற ஒரு ட்ரிப்பாக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் இங்கேருந்து உடுப்பி போகலாம். உடுப்பி கிருஷ்ணர் கோயில் பார்க்கலாம், மேங்களூர் சுற்றி பார்க்கலாம். மேங்களூரில் உங்களுக்கு போட்டிங்கு, பீச் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அது போக நீங்கள் உடுப்பியிலேருந்து கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிள் பார்க்கலாம். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கோயில். அண்ட் அது போக நீங்கள் வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் உங்களால் முடியும்னா முருடேஸ்வர் போகலாம். அந்த பீச் ஓரமாக சிவன் சிலை பெருசாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் இல்லையா? ஸோ அது பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா அப்படியே கோகர்ணா போகலாம், அப்படியே கோவா போகலாம். அதை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வரலாம். ஸோ இந்த கர்நாடகா சைடில் இருக்கக்கூடிய இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமாக பார்க்க வேண்டிய கோயில்கள் அண்ட் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்றத டச் பண்ணிட்டு வரலாம். பட் இன்னைக்கு வந்து நாங்கள் இந்த 4 டெம்பிளோட எங்களோட அஜெண்டாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் பேக் பெங்களூர் 1 டேலேயே. ஸோ ரிட்டர்ன் பெங்களூர் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு நம்மளுடைய அஃபிஷியல் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கார் ரிவ்யூஸ் எல்லாம் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் சடா, பாய்.